This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹலோ காய்ஸ், நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டவர் ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு அனிமி 2020 லான்ச் ஆச்சு. அந்த அனிமியோட ஸ்டோரியும் ரிவ்யூவும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டவர் ஆஃப் காட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டவர் இருக்குது. அதாவது நாம் நார்மல் பீப்புள் வாழ்கிற இடம் இல்லாமல் ஒரு டவர், அதில் வந்து நிறைய பீப்புள்ஸ் வாழ்கிறாங்க. அதில் ஒவ்வொரு லெவல் இருக்குது. அந்த டவரோட டாப்புக்கு போனால் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க. அதுக்கு போகிறதுக்கு ஒவ்வொரு டெஸ்ட் இருக்கும், ஓகேங்களா? அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி தான் போகணும், ஓகேங்களா? இப்போ வந்து அந்த உள்ள டவருக்குள்ளே வாழ்கிற பீப்புள்ஸ்லாம் ரெகுலர் சொல்லுவாங்க. அந்த டவரை விட்டு வெளியே சில பீப்புள்ஸ் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள டவருக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து நடக்காதுன்னு கூட சொல்லலாம். அப்படி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த பர்சன் வந்து ரேச்சல் அப்படிங்கிறவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அவர் வந்து ஒரு இடத்துல மயக்கம் போட்டு கிடப்பார். சின்ன பையன் தான் எல்லாருமே, ஓகேங்களா? சிறுசாக தான் இருக்காங்க. அப்போது வந்து அந்த பேம்ங்கிற பையனுக்கு ரேச்சல் தான் எல்லாமே. ஸோ அந்த ரேச்சல்ங்கிற பொண்ணு வந்து உள்ளே போனங்கிறதுக்காக எப்படியோ உள்ளே போயிடுவா கஷ்டப்பட்டு. அப்போ வந்து பேம்ங்கிறவ ரேச்சலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபாலோ பண்ணி அந்த டவருக்கு போவான். அங்கே வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும், அந்த கைட் இருப்பார். அவர் வந்து நீ இதை பாஸ் பண்ணால் தான் உன்னால் டவருக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் போவான். அப்போ வந்து ஒரு ராட்சச மீன் இருக்கும், அதை வந்து கொலை பண்ணணும், இல்லைன்னா அதுலேருந்து தப்பிச்சு போய் அந்த ஒரு இதை அழிக்கணும். அதுதான் டாஸ்க்கு. அதை வந்து பண்ணுறேன்ட்டு சரின்ட்டு போவார். பட் இந்த பையன் பார்த்திங்கன்னா வீக், எந்த பவருமே இருக்காது. அதை பார்த்து பிரின்சஸ் ஆஃப் ஜஹாட் அப்படிம்பாங்க. அதாவது இந்த டவரோட கிங்கோட பொண்ணுங்க அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க. 9 பிரின்சஸ் இருப்பாங்க. அதில் ஒருத்தங்க வருவாங்க. யூரி பிரின்சஸ் வந்து எங்கே அவனை பாட்டு தனியாக அனுப்பிங்க அவங்க மேலே அக்கறைப்பட்டு அவனோட பிளாக் மார்ச் அப்படிம்பாங்க, அந்த ஸ்வாடை கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அந்த பிளாக் மார்ச்சோட ஹெல்ப்பால் அவர் வந்து அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகி அங்கே டவருக்குள்ளே போயிடுவார். டவரில் இப்போ வந்து கிளிம் பண்ணணும், அதாவது ஒவ்வொரு இடத்த ஒரு டெஸ்ட்டை பாஸ் பண்ணி மேலே போகணும். அதுக்கு வந்து அங்கே ஃப்ரெண்ட்ஸை வந்து சில பேர் சேர்க்குறாங்க. கூன் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து மீட் பண்ணுறான் நம்ம பேம்ங்கிறவன். அவன் என்ன சொல்கிறான்னா ரேச்சலை கண்டுபிடிக்கணும், நான் ரேச்சல் டவருக்கு மேலே இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ரேச்சல் எங்கே இருக்கான் அப்படின்னு பேம்க்கு தெரியாது. ஸோ வந்து எங்களோட சேர்ந்துட்டு இன்னொருத்தர் கேட்டர் அப்படின்னு ஒருத்தர் அலிகேட்டராக இருப்பான். அவன் வந்து நான் வேட்டையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பான் பேமை. ஏன்னா அவன் கையில் வந்து ஒரு பவர்ஃபுல் ஸ்வாட் இருக்கும். ஸோ இவங்க 3 பேர் கடைசியில் எப்படியோ ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு டெஸ்ட்டாக பீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு டெஸ்ட்டு ரவுண்டில் பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துலேருந்து வந்திருப்பாங்க ஒரு சில பேர். அதில் பார்த்திங்கன்னா ரேச்சல் இருப்பாள். பட் ரேச்சல் வந்து நான் தான் ரேச்சல் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்காமல் பேம்கிட்ட நடந்துப்பான். பேம்க்கு வந்து தெரிஞ்சிடும் அவள் தான் ரேச்சல் அப்படிங்கிற மாதிரி, அவள் இக்னோர் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். இருந்தாலும் ரேச்சல் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ரேச்சலை ப்ரொடெக்ட் பண்ணி எல்லா டெஸ்ட்டுமே நடக்கும். எல்லா டெஸ்ட்லேயுமே ரேச்சலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுட்டே அவனும் டெஸ்ட் அட்டன் பண்ணுவான். ஸோ அப்படியே ஒவ்வொரு டவராக கிளிம் பண்ணும்போது ரேச்சலுக்கு வந்து பேமை சுத்தமாக பிடிக்கல. அவன் வந்து பேம் வந்து தனியாக தான் இருந்தான். பட் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவன் கூட இருக்காங்க. பட் ரேச்சல் இன்னுமே தனியாக தான் இருக்கா. ஸோ அது ஒரு கான்செப்டில் அவளுக்கு பிடிக்கல. அதுவும் இல்லாமல் ஒரு டெஸ்ட் நடக்குது, ரேச்சலும் பேமும் ஒரு அண்டர் வாட்டர் கீழே இருக்க மாதிரி இருக்குது. அப்போ அந்த டெஸ்ட் முடியும் போது ரேச்சல் வந்து பேமை தள்ளி விட்டு கொன்றான். அதுதான் அந்த சீக்வன்ஸில் எண்டில் அவங்க வச்சுருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்த பொறுத்த வரைக்கும் அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் உண்மையிலுமே வந்து பேம் இறந்துருக்க மாட்டார். அது வந்து ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க. அது சீசன் 2ல் என்னங்கிறத பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.